இன்னொருவர் கதைப்பதை செவிமடுத்து கேட்கப் போகிறது. இந்த வகையில் சிறுவர்களுக்கு இது பாதிப்பே என்பதனை எம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு தொலைபேசி அந்த வகையிலே இதனை கூறுவதன் ஊடாக எம்மாலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது, உள்ளோராலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. சிறுவர்களுக்கு சமூக வலைதளங்கள் சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எந்த வகையிலும் பாதிப்பையை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் சமூக வலைதளங்கள் சிறுவர்களை பாலடைய செய்கின்றன என்பதனை அறுதியும் உறுதியுமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாடித்திட வைத்த என் பாட்டு தலைவன் என் பாரதியின் வழங்கி சபையோரை வணங்கி எனது தலைவி விட்டு சென்றதை நான் தொட்டு செல்கிறேன். எதிரணி கூறியிருக்கின்றனர் ஜூம் கிளாஸின் மூலம் மாணவர்கள் கொரோனா டைமில் பயன்படுத்தி இருந்தார்கள் என்று. ஆனால் அதற்கு அவர்களுக்கு தெரியாத என்னமோ தெரியவில்லை. கொரோனா டைமில் ஜூம் கிளாஸை மட்டும் பயன்படுத்தி இருந்தார்களா சிறுவர்கள் என்ற கேள்விக்குறியாகவே இருந்தது. ஜூம் கிளாஸை பயன்படுத்தி இருந்த போதிலும் அவர்கள் ஜூம் கிளாஸை டீச்சர் படிப்பிக்கும் போது ஆன்லைனிலே ஒன் பண்ணி வைத்துவிட்டு பல விளையாட்டுத் துறைகளில் பிளே ஸ்டோரில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். வீட்டிலே உமாவா பெற்றோர்களை கஷ்டப்படுத்தியும் போன்களை வாங்கி கொடுத்திருந்த போதிலும் அவர்கள் அதில் பிரயோஜனம் அடையவில்லை என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. தொழில்நுட்ப அறிவு வளர்ச்சி அடைகிறது என்கிறார்கள் இவர்கள். தொழில்நுட்ப அறிவு வளர்ச்சி அடைகிறது என்ற போதிலும் தொழில்நுட்ப அறிவு வளர்ச்சி அடைகிறது என்று நாம் கூறியிருந்தாலும் பயன்படுத்துகின்ற போது எமக்கு கவனமின்மைதான் ஏற்படுகிறது. கவனமின்மையும் ஞாபக சக்தியும் தான் குறைந்து கொண்டே செல்கிறது. வைத்தியத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வைத்தியத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த தொழில்நுட்ப அறிவு பயன்பாட்டு வைத்தியர்கள் அதனை நம்பியிருப்பார்கள் என்றால் இந்நாட்டில் யார் உயிர் பிழைக்க முடியும்? வைத்தியர்கள் தங்களது மூலம்தான் அதனை வெளிப்படுத்த முடியும். எனவே நான் இத்தலைப்பினை சமூக ஊடகங்கள் சிறுவர்களை பால்படுத்துகிறது என்று கூறி அறுதியும் இறுதியுமாக முடித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு வாதாட தந்த தலைப்பு சமூக வலைதளங்களினால் சிறுவர்களையும் நன்மைகள். எதிரணிகள் கூறியிருந்தனர் ஜூம் கிளாஸ் நேரங்களில் மாணவர்கள் ஜூம் கிளாஸை கவனிக்காது வேறு சில விடயங்களில் தமது கவனத்தை செலுத்தினார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியாது படிப்பில் கவனமுள்ள மாணவர்கள் ஜூம் கிளாஸில் கூடவே கற்றார்கள். இன்று பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்ல வசதி இல்லாத
இருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் வீட்டிற்கு வந்து படிக்கும் ஒரே ஒரு புத்தகம் எந்த புத்தகம் என்று தெரியுமா நண்பர்களே? முகநூல் புத்தகம் நண்பர்களே. 24 மணி நேரமும் சமூக வலைதளங்களில் பாவிப்பதனால் தங்களை சுற்றி என்ன நடக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. சமூக வலைதளங்கள் பாவிப்பதனால் மனிதன் சோம்பேறித்தனமாக ஆகின்றார். சோம்பேறித்தனமாக ஆகின்றமையால் காந்தோடித்தனமாக மனிதன் நடந்து கொள்கின்றார். அவனது சுய முடிவுகள், அதாவது அவனது சுயமான சிந்திக்கும் ஆற்றல் அவனை வீழ்த்துகிறது. இந்த தலைமுறையினர் இவ்வாறு நடந்து கொண்டதால் அடுத்த தலைமுறையில் என்ன செய்யும் என்பது நமக்கு கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகின்றது. தற்போதைய சமுதாயத்தினர், அதாவது அண்மை காலங்களில் எனது நண்பர் சமூக வலைதளங்களை பாவித்துக் கொண்டே இருப்பதனால் அவருக்கு கண் பிரச்சனை ஏற்பட்டது என்று கூறினார். இவ்வாறு சுகாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சமூக வலைதளங்களின் பாவனையே காரணமாகும் என்பதை நான் இவ்விடத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு மனிதன் வாசிப்பதனால் பூரணப்படுகிறான் என்று கூறுகிறார்கள். தற்போதைய சமூகம் வாசிக்கின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை. நிறைய நூலகங்கள் மூடி கிடக்கின்றது. பாடசாலைகள், அதாவது எனது எதிர்ப்புற பணியில் கூறியிருந்தார், கொரோனா காலங்களில் படிப்பதற்கு சமூக வலைதளங்கள் இலகுவாக காணப்படுகின்றன. அப்போது வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கற்கலாமே. பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் எதற்கு தேவையில்லை. அவர் வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்களை வைத்துக் கொண்டு படிக்கலாம் தானே? அவ்வாறு இல்லை. மனிதன் தான் சுயமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமானால் அவனது சிந்தனையை அவனை தூண்டுகின்றது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு சிறுவயதிலிருந்தே பழக்கம் பழக்கங்கள் தான் அவர் பெரியவரை ஆகும் வரை அவளது பழக்கமாக இருக்கும். சிறுவயதிலே சமூக வலைதளங்களில் பாவித்துக் கொண்டிருப்பதால் பெரியவர்கள் ஆகும் வரை அவர்கள் சமூக வலைதளங்களையே பாவித்துக் கொண்டிருக்கின்றனர். இடைமொழிகளில் கூட பழக்க வழக்கம் என்று சொல்கின்றது. பழக்கம் தான் வழக்கமாகின்றது. சமூக வலைதளங்களை பாவிப்பது பழக்கமாக இருப்பதால் அது வழக்கமாகவே ஆகின்றது. இது கூட நமக்கு தெரியவில்லை. எனவே சமூக வலைதளங்கள் மனிதனுக்கு சமூக வலைதளங்களால் மனிதன் வீழ்த்தப்படுகிறான் என்பதை ஆணித்தரமாக கூறி வாழ்வுக்கு நன்றி கூறிவிடுகிறது. எனது அணியினர் விட்டுச் சென்றதை நான் தொட்டுச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவர் தான் கூறியது பொய் என தெரிந்தும் மீண்டும் மீண்டும் உரத்த கூற இருக்கும் எதிர்த்தரப்புகளுக்கும் தான் கூறுவது உண்மை என்று தெரிந்து கூறும் எங்கள் அணியினருக்கும் நன்றியை கூறி அவையை விழித்தவளாக பேச்சுக்கள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார்கள், அனைவரும் பார்க்கும் புத்தகம் முக புத்தகம் என்று. அனைவரும் பார்க்கும் புத்தகம் முக புத்தகம் தான். காரணம் என்னவென்றால் நான் புத்தகத்தை
சமூக ஊடகங்கள் சிறுவர்களை பால்படுத்துகிறதா இல்லையா என்பதுதான் தலைப்பு. நீங்கள் இவ்வளவு நேரமாக கூறிய அனைத்து முக்களை அதை சுற்றி இந்த சமூக வலைத்தளங்களில் பல்வேறு சாக்கடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூக வலைத்தளங்களை சிறுவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? நல்லதற்காக பயன்படுத்துகிறார்களா? கெட்டதற்காக பயன்படுத்துகிறார்களா? சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு தொலைபேசி தேவை. அந்த தொலைபேசியை வசதி உள்ள குழந்தைகள் பெற்றுக் கொள்வார்கள். வசதி இல்லாத குழந்தைகள் இவ்வாறு பெற்றுக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு தவறான முறையில் தான் அதை பெற்றுக் கொள்வார்கள். அவ்வாறு தவறான முறையில் அந்த தொலைபேசியை பெற்றுக் கொள்ளும் குழந்தை இந்தியா பாகிஸ்தானிகளை நட்புறவை ஏற்படுத்துவதற்காகவும் திருக்குறளுக்கு மறுவுரை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்த போகிறது. இங்கே சமூகத்தில் எதிர்த்தாக்குவாதி கூறியிருந்தால் சமூக வலைதளங்களில் நடைபெறும் விடயங்கள் அவர்களது அறிவை வளர்க்கின்றனவா? அதனூடாக அவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்கிறார்களாம். யூடியூபை எடுத்துக்கொண்டால் ஆடலுடன் பாடலை கேட்கிறீர்கள். இதனூடாக அவர்களது அறிவு வளர்கிறது என்றால் என் எதிர்த்தரப்புவாதிகளை நல்ல வைத்தியரிடம் தான் காட்ட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் இரவு நேரத்தில் தாமதமாக தூங்கினாலும் காலையில் நேரத்துடன் எழுந்து விடுகிறார்கள். காரணம் கேட்டால் நைட் டைம் பயன்படுத்த வேண்டும். காலை 8 மணியுடன் முடிந்து விடுமாம். அதற்காக அவர்கள் எழுப்புகிறார்களாம் என்று கூறுகிறார்கள். இந்த அக்கறை கல்வியில் இருக்கிறதா? 7:30 எக்ஸாமுக்கு 7:35 செல்லும் சிறுவர்களாக சிறுவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கு கூறலாம் நினைக்கிறேன். இன்று இளைஞர்கள் யுவதிகள் காதல் செய்கிறார்களோ இல்லையோ, திருமணம் செய்கிறார்களோ இல்லையோ, 18 வயதுக்கு குறைந்த சிறார்கள் எதிர்பாலின கவர்ச்சியை தவறாக காதல் என புரிந்து கொண்டு இன்ஸ்டாவில் சந்தித்து, பேஸ்புக்கில் காதலித்து, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்து பிரித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை உங்களால் மறைக்க முடியுமா? என் எதிர்த்தரப்புவாதிகள் கூறினார்கள், ஆன்லைன் கிளாஸினூடாக அவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்றார்களா? அதை தவறாக பயன்படுத்தியவர்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லையா? அவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்றார்களா இல்லையா என்பதை அவர்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆன்லைன் வகுப்பினூடாக ஆசிரியர் மாணவருக்கு இடையிலான தொடர்பு பாம்பன் பாலமாக நின்றுவிட்டது. அதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாவற்றையும் பார்த்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பதற்காக புத்தகத்தை எடுத்தால் டாங் என்று ஒரு சத்தம் வரும், ஒரு நோட்டிபிகேஷன். சரி, அதை பார்த்துவிட்டு மீண்டும் வந்தால் திருப்பி ஒரு சத்தம் வரும். படிப்பதா இல்லையா? இப்படியே நேரமாகிவிடும். குழந்தைகள் தூங்கி விடுவார்கள். இதுதான் இன்றைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே என் எதிர்த்தரப்புவாதிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். முகப்புத்தகத்தில் குழந்தைகள் நல்ல விடயங்களை தேடி கற்றுக்கொள்கிறார்களா? பாரதியாரும் திருவள்ளுவரும் முகப்புத்தகத்திலாக இருந்து கருத்துக்களை பதிவு செய்தார்கள். எனவே சமூக வலைத்தளங்கள் சிறுவர்களை பால்படுத்துகிறது. சமூக வலைத்தளங்களில் தொலைந்த நேரத்தை சிறுவர்கள் தொலைக்கல்வியில் தொலைத்திருந்தால் இன்று தொலைந்த பல சிறுவர்களுடைய வாழ்வு வளமாக இருக்கும். ஆகவே சமூக வலைத்தளங்கள் சிறுவர்களை பால்படுத்துகிறது